நிரஞ்சன், ஆரோக்கிய ஜோஸ், சத்யபிரியா, கிருத்திகா. இந்தியன் பேங்க் வணிக வரித்துறையில இந்த ஆண்டு இந்த நிதியாண்டுல வருவாய் நல்லா ரைஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. வணிக வரித்துறை போன ஆண்டை விட இந்த மாதத்தில் இந்த மாதம் வரைக்கும் 4000 கோடி கூட இருக்கு. ஆனால் இப்போ இந்த வணிக வரி போதும் ரொம்ப நாள் ஆச்சு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இது மட்டும் போதும். குறிப்பாக சில நிறுவனங்கள் வந்து இந்த வரி ஏய்ப்பில் ஈடுபடுறதுக்கு நம்ம துறையிலேருந்து என்ன மாதிரியான வரி ஏய்ப்பில் இருக்கிறதுக்கு பூராத்தையும் அவங்க ஜிஎஸ்டி நம்பரை கேன்சல் பண்ணி ஒன்றிய அரசுக்கு அனுப்புகிறோம். அவங்க தான் டெலீட் பண்ணணும். இப்போ ஸ்ட்ரீட் சர்வேன்னு எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதை எடுக்கும்போது தான் யாரெல்லாம் போலியாக, அதாவது தொழிலே பண்ணாமல் தொழில் பண்ண மாதிரி நம்பர் வாங்கியிருக்கிறாங்க, அதையெல்லாம் இப்போ பிடிச்சி ஒவ்வொரு வட்டமும் அந்த நம்பரை கேன்சல் பண்ணி மேலே அனுப்புகிறோம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இப்போவே ஒரு 4000 கோடி ரூபா அதிகமான வருவாய் வந்திருக்கு. இலக்கு எவ்வளோ வச்சுருக்கீங்க? இலக்கு வணிக வரிக்கு துறைக்கு மட்டும் 1,42,000 கோடி, பதிவுத்துறைக்கு 23,000 கோடி போயிட்டுருக்கு. அதோட எங்களுடைய அரசினுடைய இது என்னென்னா, நியாயமாக நேர்மையாக தொழில் பண்ணுங்கள், அதோட பொதுமக்கள்கிட்ட வாங்கின ஜிஎஸ்டியை அரசுக்கு செலுத்துங்கன்றதில் முனைப்போடு இருக்குது. அதனால் நேர்மையாக பண்ணுறவங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் வருவாய் வந்துகிட்ருக்கு. இப்போ கல்வி கடனில் தான் முக்கியமாக இருக்கிறோம். கல்வி கடனை நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சித்தலைவரும் இருக்கிறத விட ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் வங்கியிலேருந்து தொழில் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு கடன் கொடுக்குறீங்களோ அதில் 1% ஏழை எளிய மாணவர்கள் படிப்பதற்கு நீங்கள் கல்வி கடனை நிறையா கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். ஆமாம், மீதியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நீங்களாம் நிறைய சொல்லியிருந்தீங்க. அந்த இது எப்படின்னா தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்காங்க. எல்லாம் விரைவில் எதிர்பாருங்க.